அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக 2 நாளும் வில்வப்பழத்தை பற்றிய நம்ம பதிவு போட்டோம். இன்னொரு பதிவும் வில்வப்பழத்திலே போட வேண்டியிருக்கு. அதாவது வெண்குஷ்டத்துக்கு ஒரு களிம்பு இலையை அரைக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஓடை நீக்கி அதில் உள்ள விதையவும் இந்த நாரையும் எடுத்துட்டு இந்த பழச்சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கிடணும். அதோட கருஞ்சீரகம் அதை நல்லா வறுத்து, அதாவது கருக வறுத்து அதையும் பொடி பண்ணி வச்சுக்கிடணும். கார்போக அரிசி அதையும் வறுத்து வச்சுக்கிடணும். சிரட்டைக்கறிங்கும்போது நம்ம சிரட்டையிலேருந்து சிரட்டை தைலம் எடுத்துருப்போம். அந்த சிரட்டை தைலத்துலேருந்து மிச்சம் வருத கறியை அதுவும் இதே சமளவு எடுத்து வச்சுக்கிடணும். அதோட வேப்பெண்ணெய் சேர்த்து நம்ம கொஞ்சம் சிரட்டை தைலமும் சேர்த்து மெழுகு மாதிரி நல்லா அரைக்கணும். இதை அரைக்கும்போது நல்லா கரையேன்னு கருப்பாக இருக்கும். அந்த தைலத்தை நம்ம வெண்குஷ்டம் உள்ளவங்களுக்கு உடம்புல போட்டுட்டு ஒரு அரை மணி நேரமாவது, குறைஞ்சது 1 மணி நேரமாவது இருக்கணும். அரை மணி நேரமாவது வெயிலில் இருந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம குளிக்கணும். இது வெளிப்பூச்சி மருந்து. ஒழுக்க கொடுக்கறதுக்கு அகஸ்தியர் பரிபூரணம், அதாவது அகஸ்தியர் பரிபூரணம் 400 இந்த நூலில் சொல்லியிருப்பார். வெண்குஷ்டம் தீர தங்க புஷ்பம்னு சொல்லி தங்கத்தை பொடியாக ராவி 3 நாள் செம்மொழிக்கீரை சாரில் ஊற வைக்க சொல்லி போட்டிருப்பார். 3 நாள் ஊற வச்ச பிறகு சித்திரை பாலாடை, அதுலேயே சிகப்பு பச்சை இருக்குது. சிகப்பு சித்திரை பாலாடை சாரில் நல்லா மெழுகு போல் நல்லா அரைக்கணும். அரைச்சி வெள்ளை தட்டி காய வச்சு அதுக்கு மேலே கடம்பன் இலை அரைச்சி அதுக்கு கவசம் சுற்றி போட சொல்லியிருப்பார். ஒன்றுலேயும் ஒரு சில சூட்சுமங்கள்லாம் இருக்கும். போடும்போதோ அதில் அரைக்கும்போதோ சூட்சுமங்கள்லாம் இருப்பாங்க. அதுக்கு ஒன்றுக்கு நம்ம பல நூலை பார்த்து தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிடணும். அதை பற்றி அரைக்கும்போது நமக்கு அது விரிவாக நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி அந்த புஷ்பத்தை தகுந்த அனுப்பானத்தில் 6 மாதம் சாப்பிட சொல்லி போட்டிருப்பார். அப்படி 6 மாதம் சாப்பிட்டுக்கிட்டே என்ன வெண்குஷ்டம் சீக்கிரம் குணமாகாது. இதுலேயே நம்ம தாமிரம் நாகம் கலந்த புஷ்பமும் கேட்கும். கிட்டத்தட்ட 9 மாதம் வரைக்கும் காலம் வரைக்கும் ஆயிரும். இந்த தங்க புஷ்பமும் சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இந்த தைலத்தை, அதாவது இந்த களிம்பை வெளிப்பூச்சா பூசிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் இருந்துக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம அந்த மருந்தையும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா முற்றிலையும் குணமாக்கலாம். நம்ம சொல்கிற முறைப்புறமே எல்லாமே செஞ்சு அனுபவத்தில் உள்ளதுங்க. அதனால் நிறைய பேருக்கு கொடுத்தது. நம்ம யூடியூப் சேனலில் சொல்கிறது மற்றவங்கள போல் பேச்சோடு நிற்கிறது கிடையாது. நாங்கள் செய்த அத்தனையுமே மருந்து சொந்தமாக தயாரித்து முறைப்படி நம்ம கொடுத்துக்கிட்டு தான் வரோம். அதனால் நம்முடைய சேனலை நீங்கள் பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. அதோட நம்முடைய மாதாந்திர கிளாஸுக்கும் வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகத்தை புறமே இப்படி போனில் சொல்ல முடியாததை நம்ம நிறையா மருத்துவத்தில் நேரடியாக தெரிஞ்சுக்கலாம்.
அதனால் நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துக்கிட்டோம் நம்முடைய மாதாந்திர கிளாஸுக்கும் வந்து கலந்துக்கங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் நம்மளோட அழிஞ்சு போயிடக்கூடாது. எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் பயன்படணும். நன்றி, வணக்கம்.